ஜீரோவாக இருப்பவர்கள் ஹீரோவாக முயல வேண்டாம் என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்து சிவக்குமார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக இன மத விவகாரங்கள் தொடர்பில் சட்டத்தை நாமே கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கென அதிகாரம் படைத்த போலீஸ் அதிகாரிகள் உள்ளன என்றார் அவர். பழையபடி 2012க்கு முன்னால் ISA சொல்லி ஒன்று இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அக்தாவை கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கு என்ன செஞ்சால் விட அது கோர்ட்டில் கொண்டு போயிட்டு அவங்கள சார்ஜ் பண்ணி மறுநாள் வெளியாகிடுறாங்க, இல்லை பிடிச்சிட்டு போனாலும் மறுநாள் வெளியாகிடுறாங்க. இவங்க எல்லாரும் இந்த மத பிரச்சனை எடுத்து வந்துட்டு ஹீரோவாக பார்க்குறாங்க. ஆனால் என்னை கேட்டிங்களா, இவங்களாம் ஹீரோவில் முக்கியத்தில் இவங்களாம் ஒரு ஜீரோவாக ஆகிறதுக்காக ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த நாள் எவ்வளோ பிரச்சனை நடக்குது நாட்டில், இதெல்லாம் சொல்லிவிட்டு இவங்களாம் ஒரு இதே பண்ண மாட்டேன். இவங்களை பொறுத்தது இவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம ஒரு இந்த பிரச்சனையை பெருசாக்கணும், இதுக்கு ஆளுங்க வேறு வழியில் நம்ம பார்க்கணும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இதனால் மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மற்றவங்க எவ்வளோ வேதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை உணர மாட்டுறாங்க. அதனால அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை தான் நாங்கள் வைக்க முடியும். அதாவது இந்த மாதிரி இந்த அக்தா ISA மாதிரி இது கொண்டு வந்துட்டு அடுத்த தடவை யார் இந்த 3R இஷ்யூவை தொட்டாலும், இல்லை யார் 3R இஷ்யூவை பற்றி பேசினாலும் அவங்க எல்லாத்தையும் ரிப்போர்ட்லாம் பண்ண வேணாம், நேராக கொண்டு போயிட்டு இவங்களை கொண்டு போயிட்டு பிடிச்சோன்னா அடுத்தது ரிப்போர்ட் பண்ணிவிட்டு பிடிக்கிற மாதிரிலாம் பார்க்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ISA மாதிரி ஒரு அக்தா மீண்டும் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அடுத்த நேரத்தில் எது செய்யாமல் இருந்தால் கூட அவங்க ரோஷி செய்வாங்க. சட்டத்தை மீறி தனிப்பட்ட முறையில் செயல்படுவது நிலைமையை மோசமாக்கி நாட்டின் இன மத ஒற்றுமையை பாதிக்கும் என்றும் மலேசியாவின் நல்லிணக்கத்தை குலைக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். முடிஞ்சோட நேரடியாக இந்த சட்ட மூலியமாகவே பாருங்கள். ஏன்னா கோயில் பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற எந்த பிரச்சனை இருந்தால் கூட வக்கீல் மூலியமாகவே பாருங்கள். அப்படி இந்த மாதிரி ஒரு தீர்மானம் செஞ்சால் தான் நம்மளை வெளியிலேருந்து பார்க்க போது ஒரு நேர்மையான வழியிலையும் ஒரு நியாயமான வழியில் நம்ம போகிறதுக்காக உண்டாக்கணும். நம்மளை பொறுத்தவரைக்கும் சட்டத்தை நம்ம எதையும் யாரும் கையில் எடுத்துக்கூடாது. நேற்றிரவு கோலாலம்பூரில் உள்ள ஹைதராபாத் உணவகத்தில் நடைபெற்ற நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது சிவக்குமார் அவ்வாறு தெரிவித்தார். அந்த நிகழ்ச்சியில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பிறநாள் நிதியுதவியும் வழங்கப்பட்டது. மலேசிய ஸ்ரீ ராமஜெயம் நலச்சங்கமான பிராமா, மஹிமா, டீம் DSK மற்றும் ஹைதராபாத் உணவகம் இணைந்து நடத்தும் வருடாந்திர நிகழ்ச்சி இதுவாகும். உங்கள் வீடுகளை ரம்யமாக மாற்றி அமைக்க இன்டீரியர் டிசைன் ஐடியா வேண்டுமா? ஸ்ரீ வெட்ரி ஸ்டோர் ஹவுஸ் உங்களுக்கான தீர்வு. இல்லத்தை தனித்துவமாக மாற்ற இந்திய பாரம்பரிய கலைகள் அடங்கிய பல ரகத்திலான மரச்சிற்ப வடிவமைப்புகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர். உடனே அழையுங்கள் ஸ்ரீ வெட்ரி ஸ்டோர் ஹவுஸ், மாசாய், ஜோஹர்.